ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷல் மட்டன் குழம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல சட்டி எடுத்துகிட்டு எண்ணெயை ஊற்றிக்கிங்க, தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிங்க. இன்றைக்கி நம்ம கைப்பட செஞ்சது. எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா எண்ணெயை கொதிக்க விட்டு இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சி அதில் போட்டுருங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா அரைச்சி நம்ம தேவையான அளவை போட்டு நல்லா வதக்குங்க. ஓகேவா? நல்லா வதக்கினோடனே நல்லா செவந்து வரும். செவந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம தக்காளி, புதினா, மல்லி எல்லாமே போட்டு நல்லா அதையும் வதக்குங்க. தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க. நல்லா வதக்குங்க. இது குழம்பு, மட்டன் குழம்புக்கு இன்றைக்கி கிரேவி வச்சுருக்கேன். அதுக்கு பாருங்கள், நல்லா வதக்கிட்டு எல்லாத்தையும் தனியாக போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வரணும். நம்மளுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் அந்த மட்டனுக்கு பார்த்தீங்களா, அந்த மட்டனை தூக்கி உள்ளே கொட்டிடுங்க. ஆமாம், நம்ம தேவையான அளவுக்கு இப்போ நல்லா போட்டு வதக்கிங்க. வதக்கிட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் மட்டனை கழுவி வச்சுருப்போம், அதை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மிளகா பொடி. ஆமாம், அதுக்கப்புறம் தான் மட்டனை போடணும். ஓகேவா? தேவையான அளவு உப்பை போட்டு மிளகா பொடியை போட்டு தேவையான மிளகா பொடியை போட்டு அதுக்கப்புறம் மட்டனை அள்ளி உள்ளே போட்டு நல்லா கிண்டுங்க. மசாலா நல்லா சாறுற மாதிரி கிண்டுங்க. ஆமாம், கறியில் ஃபுல்லாக மசாலா சார்ந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணியை ஊற்றிக்கிட்டு நல்லா கொதிக்கப்புறம் நல்லா கறி வெந்ததுக்கு அப்புறம் தேவைப்பட்டால் கத்தரிக்காயும் உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. தேவையான அளவுக்கு சும்மா போட்டுக்கிட்டு நல்லா வேக மூடி வச்சுருங்க. நல்லா போட்டோன்னா மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா சும்மா அப்படித்தான் இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் முடிவில் நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பாலை கொஞ்சம் அரைச்சி தேங்காய் கொஞ்சம் உள்ளே ஊற்றி விடுங்க. தேங்காய் பாலை ஊற்றி விட்ருங்க. ஊற்றினோடனே மூடி வச்சுங்க. கிண்டி விட்டு மூடி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கறி அப்படித்தான் இருக்குது. சும்மா இன்றைக்கி சாப்பிட்டேன். ரம்ஜானுக்கு தரமாக இருந்துச்சு.